சில வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. சில வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எளியும் புனியுமா இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று ஆம்பளை வந்து ஈகோவாக இருக்கணும், இல்லைன்னா பொம்பளை ஈகோவாக இருக்கணும். ஒருவேளை ஆண் வந்து ஈகோவாக இருந்தால் அவங்களுக்குள்ள 3 ரீசன் இருக்கும். என்ன ரீசன் சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த விஷயம் எடுத்தாலும் நான் தான் பண்ணினேன், இதை நான் தான் வாங்கினேன், இந்த பொருளை நான் தான் வாங்கினேன், இதை நான் தான் பண்ணேன்னு ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒருவேளை ஒய்ஃப் வேலைக்கு போகலை அப்படின்னா அதை குத்தி காமிப்பாங்க. ரெண்டாவது என்னென்னா, ஈஸியாக வந்து லேடிஸ் மேலே ப்ளேம் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒன்று தப்பாக நடந்துட்டுனா, இது ஒன்றால் நடந்தது, நான் அப்போவே சொன்னேன் கேட்டியா, நீ பண்ணினால தான் தப்பு, அந்த மாதிரி வந்து பொண்ணுங்களை ஈஸியாக ப்ளேம் பண்ணிடுவாங்க மனைவிகளை. தேர்டு வந்து என்ன அப்படின்னா, அதாவது என்னென்னா, நான் வந்து ரொம்ப தனித்துவமாக இருப்பேன், என்னை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருப்பாங்க, பெருமையாக இருப்பாங்க, நான் ஆம்பளைன்ற ஒரு திமிரோடு இருப்பாங்க. அதாவது என்னென்னா, பொம்பளைங்க உங்களால் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து ஆம்பளைங்களுக்கு அடங்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இந்த ஈகோயிஸ்ட் மேனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.